ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு செமையான டாபிக் பார்க்க போறோம். ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட 15 வருஷம் மார்க்கெட் பயணத்தை பத்தி தான் இந்த அனாலிசிஸ்ல நம்ம பார்க்க போறோம். அவர் எப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் பின்னாடி ஓடுறதை நிறுத்திட்டு தன்னோட மன அமைதிக்கு, அதாவது பீஸ் ஆஃப் மைண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அப்போதான் அவருக்கு உண்மையான சக்சஸ் கிடைச்சது. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிய இன்னைக்கு நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, முதல்ல ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஆனா நம்ம எல்லாருக்கும் ரிலேட் ஆகுற ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். 15 வருஷம், 70க்கும் மேல ட்ரேடிங் கோர்ஸுகள், இவ்ளோ பண்ணியும் ஏன் லாஸ் ஆகுது? யோசிச்சு பாருங்க. நம்ம ட்ரேடரோட ஆரம்ப காலத்துல அவரை ரொம்பவே பாடாய்படுத்தின கேள்வி இதுதான். இவ்ளோ கத்துக்கிட்டோம், எங்கதான் தப்பு நடக்குது அப்படிங்கிற அந்த தேடல் தான் அவரோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு பேஸ்மெண்டா அமைஞ்சுது. இதுக்கான விடைய தேடி நாம கொஞ்சம் பின்னோக்கி, அதாவது 1997-98 காலகட்டத்துக்கு போகணும். ஸ்கூல் படிக்கும்போது நைட் 8 மணிக்கு சன் டிவி நியூஸ் பார்க்கறது அவருக்கு ஒரு ரெகுலரான பழக்கம். அந்த நியூஸ் முடியும் போது கடைசியா வர ஷேர் மார்க்கெட் அப்டேட்ஸ் அவர் மனசுல ஒரு ஸ்பார்க்க உருவாக்கி ஒரு 10-12 வருஷம் கழிச்சு அவரை ட்ரேடிங் பக்கம் இழுத்துட்டு வந்துச்சு. ஆரம்பத்துல எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம உள்ள வந்த அவருக்கு லாபம் சும்மா ராக்கெட் வேகத்துல கிடைச்சது. ஆனா அந்த வேகமான லாபம் அவருக்கு ஒரு பெரிய மாயைய, ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த மாயைய அவரை எங்க கொண்டு போய் நிறுத்திச்சு தெரியுமா? 70க்கும் மேல. இது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான நம்பருங்க. ஸ்ட்ராட்டஜி தான் மார்க்கெட்ல எல்லாமே அப்படின்னு அவர் குருடுத்தனமா நம்பினார். ஒவ்வொரு புது ஸ்ட்ராட்டஜி கத்துக்கும் போதும் தேவையில்லாத ஓவர் மோட்டிவேஷனோட செயல்பட்டாரு. இதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு கெஸ் பண்ண முடியுதா? மார்க்கெட்ல விட்ட பணத்தை விட இந்த 70க்கும் மேற்பட்ட கோர்ஸுக்காக அவரை செலவு பண்ண பணம் தான் ரொம்ப அதிகம். இது எவ்வளோ பெரிய ட்ராப், எப்பேற்பட்ட வழியை கொடுக்கும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டைம் லைனை கொஞ்சம் கவனிங்க. அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி படிப்படியா நடந்துச்சுன்னு இதுல பார்க்கலாம். முதல் 15 வருஷம் வெறும் ஸ்ட்ராட்டஜிகளை மட்டுமே துரத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அது எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு 1.5 வருஷம் வெறும் மார்க்கெட் அப்சர்வேஷன், அதாவது மார்க்கெட்டை அமைதியா கவனிக்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாரு. அதை தொடர்ந்து ஒரு 6 மாசம் தன்னோட மைண்ட் செட் மேல முழுமையா வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம்தான் அவருக்கு ஒரு முழுமையான கிளாரிட்டி கிடைச்சது. செக்ஷன் 1, தி பவர் ஆஃப் பியோர் அப்சர்வேஷன், அதாவது ட்ரேடிங்கை முற்றிலுமா நிறுத்திட்டு பேனாவையும் நோட்டையும் கையில் எடுக்கிறது. கோவிட் டைம்ல அவர் ஒரு பெரிய முடிவு எடுத்தாரு. மார்க்கெட் ஓபன் ஆனதிலிருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் ஒரு பென்னாவும் நோட்டும் எடுத்துட்டு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து மார்க்கெட்டை மட்டுமே கவனிச்சாரு. ட்ரேடிங் கிடையாது, வெறும் அப்சர்வேஷன் தான். அந்த 1.5 வருஷ தனிமையான கவனிப்புல அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? மார்க்கெட்ல 80% என்ன நடக்குது அப்படிங்கறதும் 20% மட்டுமே எப்படி நடக்குது அப்படிங்கறதும் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அதாவது ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வெறும் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிகளை மட்டுமே நம்பியிருந்தா எந்த யூஸும் இல்ல அப்படிங்கிற கசப்பான நிதர்சனத்தை அவர் உணர்ந்தாரு. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். செக்ஷன் 2, ஷிஃப்டிங் ஃப்ரம் சார்ட்ஸ் டு மைண்ட் செட். சார்ட்டுகளை தாண்டி அடுத்த 6 மாசத்துக்கு தன் சுய மனதின் மீது முழுமையா கவனம் செலுத்தின கட்டம் இது. மார்க்கெட்ல ஹார்ட் ஒர்க் மட்டுமே பத்தாதன்னு ரியலைஸ் பண்ணவரு தன்னோட மன அமைதியை கொண்டு வர சில முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்தாரு. கம்ப்யூட்டர் அவாய்ட் பண்ணிட்டு மொபைல் போனை மட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சார்ட்டுகளை பார்த்து மணிக்கணக்கா ஓவர் அனலைஸ் பண்றதை நிறுத்தினாரு. வாரத்துல சில நாட்கள் மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணாரு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா செஸ் விளையாட ஆரம்பிச்சாரு. செஸ் மாதிரியான ப்ராபபிலிட்டி கேம்ஸ் விளையாடும்போது தான் தோற்பவர்களோட மனநிலையும் ஜெயிப்பவர்களோட சைக்காலஜியும் எப்படி இருக்கும்னு அவருக்கு ரொம்ப தெளிவா புரிய தொடங்குச்சு. இப்படி ட்ரேடிங்ல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து நின்னது அவருக்கு ஒரு பெரிய திரை விலகுனது போல ஒரு கிளாரிட்டியை கொடுத்துச்சு. ட்ரேடிங் எப்போ கேம்பிளிங்கா, அதாவது ஒரு சூதாட்டமா மாறுது, நம்மளோட ஈகோ மார்க்கெட்ல எப்படி வேலை செய்யுது, நமக்கு நாமே எப்படி சில ட்ராப்ஸ பொறைகளை உருவாக்கிக்கிறோம், இதெல்லாம் அவருக்கு அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சது. அந்த 1.5 வருஷ அப்சர்வேஷனுக்கு அப்புறம் உடனே ட்ரேடிங் செஞ்சிருந்தா கூட கண்டிப்பா அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்காது. செக்ஷன் 3, தி டெம்பிள் டாக் அனாலஜி. பணத்தை துரத்துபவர்களுக்கும் மன அமைதியோடு செயல்படுபவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுற ஒரு ஷிஃப்ட் இன் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நான் சொல்ல போற இந்த கம்பேரிசனை கொஞ்சம் ஸ்லோவா கவனிங்க. பணத்துக்காக ஓடி ஓடி உழைக்கும்போது நாய் மாதிரி அலைக்கிறான் அப்படின்னு இந்த சமூகம் சொல்லும். மாச கடைசியில கையில காசு இல்லாதப்போ நமக்கே அது உண்மைன்னு தான் தோணும். இது எப்படின்னா, தெரு நாய்கள் உணவை தேடி சோர்வா ரெஸ்ட்லெஸ்ஸா அலைறதுக்கு சமம். ஆனா அதுவே நாம மலைக்கோயில்களுக்கு போகும்போது அங்க ஒரு நாய் எந்த சோர்வும் இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா மலை உச்சி வரைக்கும் நம்ம கூடவே வரும். அதை நாம நாயின்னு சாதாரணமா சொல்ல மாட்டோம், பைரவர் அப்படின்னு ரொம்ப மரியாதையா அழைப்போம். எவ்ளோ ஆழமான ஒரு அனாலஜி பாருங்க இது. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசத்தை உருவாக்குறது என்ன? அந்த ஒரு வார்த்தை தான், அமைதி.
எங்க அமைதி இருக்கோ அங்க ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கும். அமைதியோட செயல்படுற நாய் எப்படி பைரவரா மாறுதோ ட்ரேடிங்லயும் அதேதான் நிதர்சனம். அமைதி இருக்கும்போது லாஸ பார்த்தா நமக்கு பயம் இருக்காது, ப்ராஃபிட்ட பார்த்தா தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடன்ஸ் வராது, டெய்லி டார்கெட் மந்த்லி டார்கெட்னு எந்த ப்ரெஷரும் இருக்காது. மார்க்கெட் நமக்கு தேவையானதை கொடுக்க ரெடியா இருக்கும்போது நாம ஏன் தேவையில்லாம ப்ரெஷர் எடுத்துக்கணும்? கரெக்ட் தானே? இந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு பவர்ஃபுல்லான கோட்டை நான் அப்படியே படிக்கிற கேளுங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே எப்படி ஒண்ணுக்கு கனெக்டடா இருக்கோ அதே போல மனமும் பணமும் சேர்ந்து தான் வளர முடியும். வாவ்! இதை விட சூப்பரா தெளிவா மார்க்கெட்டை யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாதுங்க. மனசை வளர்க்காம பணத்தை மட்டும் மார்க்கெட்ல வளர்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களை ரொம்ப மோசமான ஒரு ஃபெட்டிக்கு, ஒரு சோர்வுக்கு மட்டும்தான் கொண்டு போய்விடும். கடைசியா அவர்கிட்ட ட்ரேடிங் கத்துக்க வரவங்களுக்கு அவர் சொல்ற முக்கியமான அட்வைஸ் என்ன தெரியுமா? சோஷியல் மீடியாக்கு வந்தப்போ ஒரு 100 பேரை உருவாக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இப்போ ஒரு 10 பேருக்கு இந்த தெளிவு கிடைச்சாலே அது ஒரு பெரிய சக்சஸ்னு சொல்றாரு. அவர் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். மார்க்கெட்ல நீங்க எதை முதல்ல எழுந்தீங்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதாவது உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டும் கிளாரிட்டியும். ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி சில வருஷங்கள் மார்க்கெட்டை கவனிங்க, அமைதியோட செயல்படுங்கன்னு அவர் ரொம்ப ஆழமா பதிவு பண்றாரு. ஸோ ஃபைனலா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ரொம்பவே ஒரு ப்ரொவோகேட்டிவான கேள்வியோட இந்த அனாலிசிஸை நான் முடிக்கிறேன். நீங்க பணத்துக்காக ட்ரேடிங் பண்றீங்களா இல்ல அமைதிக்காக ட்ரேடிங் பண்றீங்களா? இந்த 15 வருஷ பயணத்துல இருந்து உங்களோட சொந்த ட்ரேடிங் பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்து யோசிங்க.